அனைவருக்கும் வணக்கம். புத்தாண்டு பிறக்க இன்னும் சில நாட்கள் மட்டுமே இருக்கிறது. இந்த ஆண்டிலாவது உங்களுக்கு மாற்றங்கள் உண்டாகாதா என காத்து கொண்டிருந்த கன்னிராசிக்காரர்களுக்கு ராகுகேது பெயர்ச்சினால் பணமழை கொட்டப் போகிறது. பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் விடை கிடைக்கப் போகின்றது. இந்த 2025 கன்னிராசிக்காரர்கள் என்னென்ன நல்ல பலன்களை பெறப்போகிறார்கள், எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே கன்னிராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. புத்தாண்டு பலன்களானது அந்த ஆண்டில் நிலவக்கூடிய கிரகங்களின் பெயர்ச்சி கிரக சேர்க்கை அடிப்படையிலானது. அதிலும் 2025 புத்தாண்டில் குரு மீன ராசிக்கும், சனி பகவான் மீன ராசிக்கும், ராகு கும்பத்திற்கும், கேது சிம்ம ராசிக்கு என பெயர்ச்சி இருக்கின்றன. கிரக பயிற்சிகளை பொறுத்தவரை மார்ச் 29 சனி பகவான் கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக உள்ளார். மே 14 குரு பகவான் ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மே 18 ராகு மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் மாற இருக்கிறார்கள். கன்னி ராசிக்காரர்களுக்கு கடந்த 8 மாதங்களாக ராசி லக்னத்தில் கேது பயணிப்பதால் அஷ்டத்தில் இருந்தால் இருக்கின்றது. ராகு கேது உத்திரத்தை தாண்டி வெளியில் போகும் பொழுது உங்களுக்கு சாப விமோச்சனம் உண்டாகும். 2025 ராசி மற்றும் லக்னத்தில் இருந்து கேது கிளம்பி விரயஸ்தனத்திற்கு போவதால் அமோகமான மாற்றத்தை காணப்போகிறீர்கள். இதுவரை மற்றவர்களிடம் தவறுகளை கண்டு கொண்டு இருந்திருப்பீர்கள். பொதுவாகவே கன்னிராசிக்காரர்கள் கச்சிதமாக இருக்கக்கூடியவர்கள். எதிரிகள் மற்றும் மூத்தவர்களின் தொல்லைகள், உடல்நல பாதிப்பு உங்களுக்கு இருந்திருக்கலாம். கடந்த 8 மாதங்கள் அனைத்து விஷயங்களிலும் உங்களுக்கு தடை ஏற்பட்டு இருந்திருக்கலாம். தற்கொலை எண்ணங்கள் கூட வந்திருக்கும். ராகு கேது பயிற்சி அடைவதால் விரக்தியில் இருந்து வெளியில் வருவீர்கள். நினைத்த காரியங்கள் நடக்கும். கனவுகள் நிறைவேறப் போகிற வருடமாக இருக்க போகிறது. குடும்பம் ஒன்று சேரும். காதல் வாழ்க்கை அமோகமாக இருக்க போகிறது. வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கும். சனியின் மாற்றம் வியாபாரத்தில் விருத்தியை உண்டாக்கும். கணவன் மனைவிக்குள் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. அதில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். வெளிநபர்களை வீட்டுக்குள் அனுமதிப்பதை தவிர்த்து விடுங்கள். வியாபாரம் தொழில் புதிதாக ஆரம்பிப்பீர்கள். இருக்கின்ற வேலையை வேண்டாம் என்று கூறுவீர்கள். வேலை போகக்கூடிய பிரதாப்தமும் இருக்கிறது. கன்னிராசிக்கார பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய காலமாக இருக்க போகிறது. வியாபாரத்தில் சிறந்து விளங்குவீர்கள். தொட்டது அனைத்தும் துலங்கும். வியாபாரத்தில் முக்கியமாக மாற்றங்கள் உண்டாகும். கன்சல்டிங், ஆடிட்டிங், வழக்கறிஞர் தொழில் சூப்பராக இருக்க போகிறது. வேலையில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். வேலை பொருளாதாரத்தில் இது போன்ற விஷயங்களால் எந்த ஒரு பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படாது. குரு பார்வை ராசி லக்னத்தில் இருந்து 2ஆம் இடம் என்னும் தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் துலாமில் விழுவதால் காசு பணத்திற்கு பஞ்சம் இருக்காது. பணவரவு உண்டாகும். மக்களுடைய ஆதரவு பெருகும். குழந்தைகளின் சந்தோஷமும் அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றமும் உண்டாகும். ஆனால் உங்களுடைய வேலையினால் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் என்று சொல்ல முடியாது. மல்டி லெவல் மார்க்கெட்டிங், தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு அனைத்தும் அனுகூலமும் உண்டாகும். ரணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அனைத்தையுமே முடிக்கக்கூடியது ராகு கேது. ராகு கேது பயிற்சிக்கு பிறகு உங்களை அடிச்சுக்க ஆளே இருக்காது. கெடு கிரகங்கள் மறைவு இடங்களில் இருக்கும் பொழுது உங்களுக்கு மிகவும் பவர்ஃபுல்லாக இருக்க போகிறது. சண்டை வந்தாலும் பிரச்சனைகளை தீர்ப்பீர்கள். அதில் வெற்றி காண்பீர்கள். தொழில் ஸ்தானம் அபிவிருத்தி அடையும். படிப்பு, உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றங்களும் இருக்கும். குடும்பத்தில் கௌரவம் பிறக்கும். வங்கித்துறையில் பணிபுரிபவர்களுக்கு ஏற்றம் உண்டாகும். பிளான் செய்து அனைத்து பணிகளையும் முடிப்பீர்கள். வீடு வாங்கும் யோகம் இருக்கிறது. நல்ல மாற்றங்கள் உண்டாகும். வேலையை மட்டும் நன்றாக பார்த்து கொண்டால் போதும். உத்திர நட்சத்திரக்காரர்கள் பலவிதமான கஷ்டங்களிலிருந்து வெளிவருவீர்கள். முடி கொட்டுவது, தலை பிரச்சனை, கண் பிரச்சனை, துரோகம் நடப்பது போன்றவை அனைத்தையுமே மாறும். பெரியவர்களின் உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டும். விரயஸ்தனத்திற்கு போய் 12ஆம் இடத்தில் உட்காருவதால் உத்திர நட்சத்திரக்காரர்கள் வெளியூர் செல்லும் வாய்ப்பு இருக்கிறது. இதனால் தூக்கம் கெடுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது.
அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல காரியங்கள் நடக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படலாம். இதெல்லாம் உங்களுக்கு மொத்தமாக மாறப்போகிறது. உங்களால் முடியும் போதெல்லாம் திருப்பதி சென்று வருவது நல்லது. பச்சரிசி தானம் செய்வதும் நல்லது. பெண்களுக்கு வியாபாரிகளுக்கு அமோகமாக இருக்க போகிறது. உத்திரம் அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் நீட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் துறையில் நல்ல மாற்றம் கிடைக்கும். நல்ல துறைகளில் உயர்ந்த பதவிகளையும் பெறுவீர்கள். 2025 ஆகஸ்ட் ஜூலையில் கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோகஸ்தர்களின் கடின உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும். இடமாற்றம் உங்களுக்கு சாதகமாக அமையும். ஊதிய உயர்வும் நன்றாக இருக்கிறது. அலுவலகம் தொடர்பான உங்களின் புதிய எண்ணங்களை வெற்றிகரமாக செயல்படுத்துவீர்கள். சக ஊழியர்களிடம் ஒற்றுமை அதிகரிக்கும். அவர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளுங்கள். மேலதிகாரிகளின் பாராட்டுகளுக்கும் நல்லெண்ணங்களுக்கும் பாத்திரமாவீர்கள். அரசு மற்றும் தனியார் துறையில் பணிபுரிபவர்களின் செயலில் இருந்த மந்த நிலை நீங்கி சுறுசுறுப்பாக செயல்பாடுகள் உருவாகும். நிர்வாக திறமையை வளர்த்து கொள்ள தேவையான பிரச்சனைகளையும் மேற்கொள்வீர்கள். வியாபாரிகளுக்கு பொருளாதாரம் நன்றாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாகவே அமையும். புதிய வாகனங்களை வாங்கி அதன் மூலம் நல்ல வருமானத்தையும் காண்பீர்கள். தேவையில்லாத சில அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் முடிவு சாதகமாகவே அமையப் போகிறது. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கலாம். ஆடை ஆபரண சேர்க்கையும் உண்டாகும். உற்றார் உறவினர்கள் இணக்கமாக இருப்பார்கள். பெரியோர்களின் ஆலோசனைப்படி நடந்து கொண்டு குழப்பமான சூழ்நிலையிலிருந்து தப்பித்துக் கொள்வீர்கள். மாணவ மாணவிகளுக்கு பெற்றோரின் ஆதரவுடன் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். சக மாணவர்களின் ஒத்துழைப்பை பெறுவீர்கள். எனவே அவர்களின் பழைய தவறுகளை பெரிதுபடுத்த வேண்டாம். குருகுல கல்வி பயிலும் மாணவர்கள் தங்கள் குருவை போற்றி நடந்து அவர் தரும் கல்வியில் ஞான சிந்தனையுடன் செயல்பட்டு முதல் தர மாணவனாக தேர்ச்சி பெறுவீர்கள். மாணவர்களும் ஆரம்ப நிலை மாணவர்களும் படிப்பினில் ஆர்வம் காட்டி பெற்றோருக்கு நற்பெயர் வாங்கி தருவார்கள். அடுத்ததாக பாதம் 2, 3, 4 உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறும். விற்பனை அதிகரிக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் வேகம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புத்தி சாதுரியத்தால் வேலைகளை திறமையாக செய்து முடித்து பாராட்டு பெறுவீர்கள். பதவி உயர்வு கிடைக்கலாம். குடும்பத்தில் நிம்மதி காணப்படும். விருந்து நிகழ்ச்சியில் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும். குழந்தைகளின் செயல்களால் பெருமை அடைவீர்கள். உங்களை நாடி வருபவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வீர்கள். அடுத்ததாக அஸ்தம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு காட்டுவது உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுத்தி கொடுக்கும். சிறிது முயற்சி செய்வதன் மூலம் சிறந்த வாய்ப்புகள் கைகூடும். மேலும் உங்கள் கௌரவமும் அதிகரிக்கும். புதிய திட்டங்களை செயல்படுத்திக் கொள்ள சிறப்பான சந்தர்ப்பமும் அமையும். சக வியாபாரிகளுடன் ஒத்துப்போவீர்கள். பெரிய கடன்களில் இருந்து விடுபட வழி கிடைக்கும். உற்பத்தி சார்ந்த துறையினர்களுக்கு தொய்வின்றி தொழில் நடைபெறும். அடுத்ததாக பாதம் 1, 2 சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பதவிகளில் முன்னேற்றம் உண்டாகும் காலம் இது. கடின உழைப்பும் புத்தி சாதுரியமும் பதவி முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். நஷ்டம் உண்டாக வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் சமயோஜித புத்தி கூர்மைகள் திடீரென்று பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீர்கள். சக ஊழியர்களுடன் கவனமாக பழகுவது நல்லது. ஆனாலும் பணம் சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக செயல்பட வேண்டும். எந்த ஒரு வேலையுமே மிகவும் பொறுமையாகவும் பொறுப்புடனும் செய்து முடிப்பது அவசியம். எல்லா காரியங்களுமே உங்களுக்கு அனுகூலமாக நடந்து முடியும். முக்கிய நபர்களின் உதவியும் கிடைக்கும். மேலும் இந்த 2025 கன்னிராசிக்காரர்களுக்கு பொறுத்தவரை உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். கடன் ஏதாவது வாங்கினால் அதன் மூலம் பயனுள்ளதா என்று யோசிக்க வேண்டும். உடல் நிலையிலும் வயதை அனுசரித்து ஆர்த்தோ, அடிவயிறு, கேஸ்ட்ரிங் பிரச்சனை, ஒற்றை தலைவலி போன்றவை ஏற்படலாம். வியாபாரிக கூட்டாளிகள் கடைசி நேரத்தில் முதலீடு இல்லை என்றும் கூறக்கூடிய நிலையும் ஏற்படலாம். சனி பகவான் புதன் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது நீங்கள் முயற்சிகளில் முடங்கிவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ராசிக்கு அதிபதியாக உள்ள புதனே 10ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக வருவதால் தொழில், ஜீவனம், வெளிநாட்டு தொடர்பு முயற்சிகளில் பத்திரமாக உங்களை பார்த்து கொள்வது நல்லது. 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் 3ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்ப்பதால் தந்தையின் உடல் நிலையில் கவனமாக இருக்க வேண்டும். இந்த 2025ஆம் ஆண்டை பொறுத்தவரை கன்னிராசிக்காரர்கள்
புதிதாக இடம், மனை, வீடு, வெளிநாட்டு பயணங்கள், முதலீடுகள், கடன் வாங்குவது போன்றவற்றில் கவனமாக இருக்க வேண்டும். மேலும் பரிகாரமாக ராசி அதிபதி புதன் என்பதால் நித்தியமாக மகாவிஷ்ணு வழிபாடு, பிரதானமான பெருமாள் கோவில்களில் வழிபாடு செய்வது 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி கிரகத்தின் பாதிப்புகளை குறைய செய்யும். மாற்றுத்திறனாளிகள், முதியவர்களுக்கு உதவி செய்யுங்கள். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.